சேவல் சின்னத்தில் அண்ணாதுரை, உதயசூரியன் சின்னத்தில் கருணாநிதி. யானையில் பவனி வந்த மருத்துவர் கையில் இப்போது மாம்பழம். 68 ஆண்டுகளாக ஒரே சூரியன். ஆதியிலிருந்து பாதியில் சென்று பின்பு மீண்டும் வந்து சேர்ந்து இரட்டை இலை. உலக தமிழ் சொந்தங்களே, சிங்கப்பூரின் ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. சுதந்திரம் பெற்ற பின்னர் இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் வாக்குப்பெட்டியின் வண்ணத்தை பார்த்து வாக்களிக்கும் முறை இருந்தது உங்களுக்கு தெரியுமா? 1957 தான் சின்னங்கள் அறிமுகம் கண்டன. அந்த தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கிய திமுகவுக்கு ஒரே சின்னம் தரப்படவில்லை. அண்ணாதுரை அவர்கள் சேவல் சின்னத்திலும், கருணாநிதி அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டனர். 1958 அங்கீகாரம் பெற்ற கட்சியாக திமுக உருவெடுக்க பின்னர் உதயசூரியன் சின்னத்தை அண்ணாதுரை அவர்கள் கேட்டு வாங்கினார். திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் ஒதுக்கப்படுவதற்கு முன்பு வன்னியகுல சத்ரியா கட்சியை நடத்தி வந்த கோவிந்தசாமி படையாச்சியிடம்தான் அந்த சின்னம் இருந்தது என்பது வரலாறு. ஏறத்தாழ 68 ஆண்டுகளாக ஒரே கட்சியிடம் உள்ளது உதயசூரியன். 1973 திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலில்தான் அதிமுகவின் இரட்டை இலை அறிமுகம் கண்டது. 16 ஆண்டுகள் வரை நீடித்த இரட்டை இலைக்கு 1989 வந்தது சோதனை. அந்த சின்னம் முடக்கப்பட அதிமுகவின் இரு அணிகளுக்கு சேவல், இரட்டைப்புறா சின்னங்கள் தரப்பட்டன. அணிகள் இணைந்த பின்னர் மீண்டும் அதிமுகவுக்கு இரட்டை இலை கிடைத்தது. அடுத்து குடையிலிருந்து பம்பரம். இவ்வாறு சுழன்றது யார்? திமுகவிலிருந்து பிரிந்து வைகோ உருவாக்கிய மதிமுக தான் அந்த கட்சி. 1996 குடை சின்னம் கிடைத்தது மதிமுகவிற்கு. தேர்தல் தோல்வியால் கட்சி அங்கீகாரம் போய் குடை சின்னமும் பறிபோனது. 1998 பம்பர சின்னம் பெற்ற மதிமுக 2010 அதனையும் இழந்தது. 2021 ஆண்டு தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இந்த தேர்தலிலும் அதனை தொடர்கிறது. அடுத்து சைக்கிள். 1996 தொடங்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் அடையாளமாக இருந்தது சைக்கிள் சின்னம். அடுத்த தேர்தல் தோல்விகளால் சின்னத்தை பறிகொடுத்து தென்னை மரம், ஆட்டோ, ரிக்ஷா சின்னங்களில் பயணித்த அந்த கட்சி 2021 ஆண்டு தேர்தலில் இரட்டை இலையிலும் தற்போதைய தேர்தலில் தாமரை என சின்னங்களை மாற்றிக்கொண்டது. அடுத்து யானையில் பவனி வந்தவர்கள் மாம்பழத்தை கையில் ஏந்தி திரிகின்றனர். 1990 பாமக உருவான போது அக்கட்சிக்கு யானை சின்னம் கிடைத்தது. பின்னர் மாநில கட்சி அங்கீகாரத்தை அந்த கட்சி இழக்க 1997 ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியாக மாறியதால் யானை சின்னத்தை தனது வசமாக்கியது. அதனால் பாமக 1998 மாம்பழம் சின்னத்தை பெற்று களம் கண்டது. 2026 தேர்தலில் அந்த சின்னத்துடன் பாமக போட்டியிட்டாலும் டாக்டர் ராமதாஸ் அதற்கு உரிமை கொண்டாடுகிறார். என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம். அதற்கடுத்து ஒலித்தது முரசு, ஒலிக்கிறது முரசு. 2006 சட்டமன்ற தேர்தலில் அறிமுகம் கண்ட தேமுதிகவுக்கு தான் முரசு சின்னம் ஒதுக்கப்பட்டது. 2011 29 எம்எல்ஏக்களை வெற்றி பெற வைத்த ராசி சின்னம் என்று அவர்கள் கருதுவதால் பல சோதனைக்கு நடுவிலும் முரசு சின்னத்தை பறிகொடுக்காமல் கவனத்துடன் பாதுகாத்து வருகிறது தேமுதிக. அடுத்து 7 சின்னம் கண்டு விசிக. 1990 விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடங்கிய தொல் திருமாவளவன் மூப்பனாருடன் இணைந்து 1999 முதல் முறை தேர்தலை சந்தித்த போது தமாகவின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டார் தெரியுமா? அதன் பின்னர் உதயசூரியன், வில்லம்பு, ஆலயமணி, இரட்டை மெழுகுவர்த்தி, மோதிரம், பானை என 7 சின்னங்களை கண்ட கட்சியாக விசிக உள்ளது. அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் சீமான நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சி 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அறிமுகம் கண்டபோது இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலும் 2019 மக்களவை தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னத்திலும் போட்டியிட்டது. 2021 ஆண்டு தேர்தலிலும் தற்போதைய தேர்தலிலும் அந்த சின்னத்துடனே தொடர்கிறது நாம் தமிழர். சரி, இந்த வரிசையில் தற்போது உதயமாகியுள்ள தாவேகாவின் விசில் இணையுமா? காலம் பதில் சொல்லும். ஆக அதிமுக, திமுக தவிர இதர அரசியல் கட்சிகள் பல தமிழ்நாட்டில் இருந்த போதிலும் அவற்றை 10 விழுக்காட்டு வாக்குகளுக்கு உள்ளேயே மக்கள் வைத்திருப்பதால் தான் இந்த சின்னங்களும் இந்த வரலாறும். சின்னங்கள் எதுவாக இருப்பினும் மக்கள் எண்ணங்களில் நிலைத்திருக்கும் கட்சியே வாகை சூடும். இது வரலாறு கூறிய உண்மை. இதனை எண்ணியவாறே இன்றைய திருவிழாவை நிறைவு செய்வோம். இந்த காணொளி செய்தி வடிவிலும் தமிழ் முரசில் இருக்கிறது. தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். உலக தமிழ் சொந்தங்களே, தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை மற்றும் ஒரு தேர்தல் திருவிழாவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.